வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவபெருமான் சனகாதி முனிவர்கள் 4 பேருக்கும் அப்படியே ஏகாந்தமா இருந்து இந்த யோக முத்திரையை காட்டி அப்படியே ஞானத்தில் ஆழ்த்தினார். 4 பேரும் தன்னை இழந்தார்கள். ஞானம் வேறு, மோனம் வேறு. ஞானத்தை கடந்த நிலை மோனம். ஞானம் நம்ம யோகத்தை கடந்தால் ஞானம், யோகத்தை கடந்தால் ஞானம், ஞானத்தை கடந்தால் மோனம். அப்போ மோனம்ன்றது எண்டு ஸ்டேஜ், அது ஃபைனல், அதுதான் மோனம். அருணகிரிநாதர் கூட திருப்புகழ்ல அருமையா சொல்லுவார், ஆசா நிகழம் துகளாகின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. மோனத்தை குறிக்கிற நிலை அது. அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார், ஆசா நிகழும் துகளாகின பின் பேசா அனுபூதி பிறந்தது. வேணா நம்ம ஆசையோடைய நீளம் நிகழம்னா அந்த அளவு, அது என்னைக்கு உடஞ்சி சுக்குநூறாகுதோ அப்போ அந்த நிலையை அடைந்தன்றார் நம்மளுடைய அருணகிரிநாத பெருமாள். அந்த யோகத்திலிருந்து ஞானம், ஞானத்திலிருந்து மோனம், அப்படியேற்பட்ட அந்த மோன நிலையிலே அப்படியே கைலாயம் முழுக்க அப்படியே அமைதி சூழ்ந்து அப்படியே ஆனந்தத்தில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற தருணத்தில் அப்படியே கைலாயத்தில் அங்கே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இங்கே சூரபத்மனுடைய ஆட்சியினை எல்லா தேவர்களும் மாட்டி, இப்போ தேவேந்திரன் தன்னுடைய மகன் ஜெயந்தனை சிறை வச்சதுனால, எதனால இந்த தேவர்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஏன் இப்படி நடக்குது, எதனால இப்படி நடக்குது, எதனால எங்களுக்கு இன்னும் எவ்வளோ காலம் இந்த துன்பங்களை நாங்கள் அனுபவிக்கிறது, இது எப்போ சரியாகும், இது யார்கிட்ட கேட்டால் சரி வரும்ன்ட்டு நேராக ஓடி வந்தான் சிவபெருமானை பார்க்க. கைலாயத்துக்கு போய் பெருமானை தரிசனம் பண்ணி, எதனால சாமி எங்களுக்கு இப்படி நடக்குது, இதுக்கு விமோசனம் இல்லையா, எப்போ இதெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி அவரை கேட்கலான்னு சொல்லிட்டு திருக்கைலாய மலைக்கு தேவேந்திரன் வருகிறார். வரும்பொழுது கைலாயத்தில் நுழைய பார்க்குறார். அப்போ நந்தி மடக்கிறார். ஏற்கனவே சாமி சொல்லிட்டார் யாரையும் வெளில விடக்கூடாதுன்னு. இன்னும் எக்ஸ்ட்ரா பவர் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவரை கடந்து போகிறதுக்கு வந்தார். நந்தி தேவேந்திரனை மடக்கிட்டார். உள்ளே போகக்கூடாது, இல்லை சாமியை ஒரு முக்கியமான இதுக்காக பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு. யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் சாமி. யார்? தேவேந்திரனை கூடவா? தேவேந்திரன்ல எந்த இந்திரனாக இருந்தாலும் இப்போ உள்ளே விடக்கூடாதான், சாமி உத்தரவு, நீ உள்ளே போகக்கூடாதுன்னு. எதுக்கு இந்த பக்கம் அப்படின்னு நீனார். யாரை பார்க்க வருவேன்? சிவனை பார்க்க தான் வந்திருக்கேன், என்னை விடு நந்தி அப்படின்னார். இல்லை முடியாது, சாமி உத்தரவு, விட மாட்டேன்னார். இல்லை நான் போய் முக்கியமாக பேசி ஆகணும், நீ எதுக்கு வந்திருக்கிற, என்ன பேசணுன்றது எனக்கு நல்லா தெரியும், யாரையும் சாமி உள்ள விடக்கூடாதுன்றார். நீ இந்த இடத்துல வர முடியாது. நந்தி, உன்னுடைய அழகு என்ன அழகு, நீ எப்படி ஏற்பட்ட நிலையில் இருக்கிற, நீ சிவபெருமானுடைய எப்படிப்பட்ட வாகனம் அப்படின்னு. என்ன புகழ்ந்தாலும் நான் உன்னை உள்ள விட போகிறதில்ல, நீ என்னை புகழறன்ட்டு நான் உன்னை உள்ள விட்டுருனா கிடையாது. சாமி உத்தரவை சொல்லியிருக்காரு யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு. எதனால் உள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு? உள்ள வகுப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. யாருக்கு? பிரம்மகுமாரர்களுக்கு. அவங்களுக்கு என்ன இல்லை தெரியல. சாமி உள்ளே போனார், அவங்களுக்கு பாடம் நடந்துன்னு இருக்குது, யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னார். அதனால் நீ இங்கே உள்ளே வரக்கூடாது. சரிப்போ, நான் எப்படி அவரை வரக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் கைலாய மலையிலிருந்து இமயமலை சாரல்ல அமர்ந்து கடுமையான தவம் புரிகிறான். தேவேந்திரன் கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கிறார் தேவேந்திரன். அப்படி தவம் செய்யும்போது திடீர்னு சிவபெருமான் காட்சி கொடுக்குறார். என்ன தேவேந்திரா, என்ன எதற்காக அழைத்தாய், கடுமையான தவம் செய்கிறாயே, என்ன நோக்கம் அப்படின்னாரு. சாமி, நான் இது மாதிரி கைலாயத்துக்கு வந்தேன், இது மாதிரி அந்த கதையெல்லாம் விடு, எல்லாம் எனக்கு தெரியும், எதுக்கு நீ என்ன வேணும் அதை கேளு அப்படின்னாரு. சாமி, நாங்களாம் என்ன பாவம் செய்தோம் சாமி, சூரர்களுடைய கொடுமை தாங்கலை சாமி, நாளுக்கு நாள் அதிகமாகி போச்சு, எல்லாரையும் போட்டு தொந்தரவு பண்ணுகிறான், ஒரு பக்கம் என் மகனை கூட்டிட்டு போய் வச்சு சித்திரவதை பண்றான், நாங்களாம் என்ன சாமி பண்ணோம், எங்களுக்கு எப்போ இது விமோச்சனமே கிடையாது, நாங்கள் என்ன சாமி பண்றது அப்படின்னாரு. தக்கன் வேள்வியிலே கலந்து கொண்ட பாவம் சாமி, இதுக்கு முடிவே இல்லையா, நம்மிடை ஒரு சேய் தகர் சூரனை அடித்து நும்மை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றார். தேவேந்திரனுக்கு ஒன்றும் புரியல. சாமி, என்ன சாமி அப்படி ஒரு பாவம் பண்ணிட்டோம்,
பல யுகங்களாக தொந்தரவு தாங்க முடியல சாமி, அவ்வளோ பெரிய. எல்லாரும் நினைக்கிறாங்க துன்பம் வரும்போது இது நான் சாமி கொடுத்தேன்னு. நான் யாருக்கும் எந்த துன்பமும் தர்றதில்லை. அவரவர்கள் வினை வழி, அவரவர்கள் வழி. திருஞான சம்பந்தர் பாடுகிறார், நன்றுடையானை தீயதில்லானைன்னு பாடுறார். தீயதே துளி கூட நினைக்க மாட்டான் சாமி அவங்களுக்கு தரணும்னு. தீயதை போக்க வல்லவன் தான் சிவபெருமான், தீயதை கொடுக்க வல்லவன் சாமி கிடையாது. துன்பம் வரும்போது நம்ம செய்த வினை தான் நம்மளுக்கு அடிக்குது. தெருவில் ஒரு நாய் போயிடுது, அதை தூக்கி ஒருத்தன் கல்லால் அடிச்சான்னா அந்த நாய் அடிச்சவனை விரட்டும், கல்லை போய் கடிக்காது. கல்லே என் மேல எப்படி வந்த, நீ தானே என்ன அடிச்ச அப்படின்னு. நாய்க்கு தெரியுது தூக்கி அடிச்சவன் அவன், இது விழுந்த கல்லுன்னு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம சண்டை போட வரவனை பிடிச்சிக்கிறோம். அவன் எதனால வந்தான், அது என் வினை அவன் வாயிலிருந்து வருது. நான் செய்த வினை, அவன் என்ன திட்டுறான்னா அது என் வினை அவன் உள்ளேருந்து செயல்படுத்துது. அவன் தகவல் சொல்லிட்டு போறான் வந்தவன். போஸ்ட் வந்துருது சார், இந்தாங்க சார் உங்களுக்கு அப்படின்னு எடுத்து கொடுக்க வந்தவன். ஆனால் நம்ம அவனை பிடிச்சிக்கிறோம், அவன் தான் என் முதல் எதிரி, அவனை சந்திக்கவே கூடாது. ஏங்க இந்த வினை தத்துவம் இதெல்லாம் உங்கள் நாட்டில் தானேங்க. நான் அமெரிக்கா போயிட்டேன், அங்கே வருமாங்க உங்கள் இந்து சமயம் எந்த சமயமே கிடையாது அந்த நாட்டில். அப்போ அங்கே இந்த உங்கள் வினைகள்லாம் தங்குமா? அப்போ நான் அங்கே போயிடுறேன்ட்டு நீ ஃப்ளைட்டை பிடிச்சி நீ போய் அமெரிக்காவில் ஃப்ளைட்லேருந்து நீ இறங்கி நடக்கிறதுக்குள்ள வினை காத்துன்னு இருக்குமா? என்ன லேட்டாக வந்துருக்கா, நான் உனக்கு முன்னாடி வந்துட்டேன். இன்னும் வினை கொள்கை பிரபஞ்சம் முழுக்க அவன் கண்ட்ரோல், எங்கே போனாலும் விடாது. நம்மளுக்கு இந்த நேரத்தில் நடக்கும், யாரும் மாற்ற முடியாது. ஏதோ ஒன்று செய்தோம், அதனுடைய பலனை அனுபவித்தாகணும். நல்லது செய்தால் கண்டிப்பாக நல்லது நிற்கும், தீமை செய்தால் கண்டிப்பாக தீமை நிற்கும். எதை செய்கிறோமோ அது வரும். சவத்தில் பால் அடித்தா அது அங்கேயே ஒட்டிக்காது, கைக்கு விழும். அது மாதிரி சாமி இந்த வினைகளை பார்த்து இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு செய்யறது இல்லை. சாமி சிவம் செய்யாது, வினை தராது. அதை குறிப்பிடுகிறார். தக்கன் வேள்வியில் கலந்து கொண்ட பாவம். அப்போ மெய்மை அகன்ற தக்கன் வேள்வியில் இருந்த பாவம் நும்மிடை இருந்தது, ஆற்றால் நோகாதே உழந்தீர்ன்றார். மெய்மை அகன்றி தக்கன் வேள்வி நடத்துறான். அந்த வேள்வியில் நீங்கள்லாம் கலந்து கொண்ட பாவத்தினாலே இது எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்மிடை ஒரு சேய் நணுகி வெம் சூரரை காவி உம்மை காப்பான் என புகன்று இறைவன் போனான். சாமி எப்படி போறாராம், நம்மிடை ஒரு சேய் தோன்றி வெம் சூரரை காவின்னா அவனை வதைத்து நும்மை காப்பான்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார், சாமி போயிட்டார். தேவேந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம். சாமியை பார்க்க முடியாத போயிடுவோமான்னு நினச்சோம். நம்ம தவத்துக்கு மகிழ்ந்து சாமி பேசிட்டார். நந்தி விடலை, என்ன ஆவறதுன்னு நினச்சேன், வேற வழியில் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் நந்திக்கிட்ட. அவர் எப்படி வர வைக்கணும் வர வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்து கடுமையான தவம் பண்ணார். அந்த இடத்துலேருந்து இங்கே காட்சி கொடுத்து என்ன நடக்குதுன்னு இந்திரனை சொல்லிட்டு போயிட்டார். பிரம்மாவுக்கு சொல்லலை, விஷ்ணுவுக்கு சொல்லலை. கடுமையான தவம் பண்ணான் தேவேந்திரன். தவத்துக்கு மகிழ்ந்து சாமி என்ன வேணும்னு கேட்டு நடந்ததை சொல்லிட்டார். இதனால தான் நடக்குது, பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடும். இது போதும் சாமி, இது போதும் அப்பா அப்படின்னு சொல்லி தெளிவாகி நேராக தேவேந்திரன் பிரம்மலோகத்துக்கு வர்றார். பிரம்மதேவரே அப்படின்னு, தேவேந்திரா எங்கடா போன தேவேந்திரா, நீ போயிட்ட தப்பிச்சிட்ட. சூரபத்ம தினசரி என்னை கூட்டி போய் வச்சு பஞ்சாங்கத்தை படிக்கணும், ராசி பலன் சொல்லு, நல்ல பலன்கள் தான் சொல்லணும், கெட்ட பலனே சொல்லக்கூடாது அப்படின்றான். வீடு வீடாக போய் எல்லா அசுரர்கள் வீட்லேயும் ராசி பலன் சொல்லிட்டு வர சொல்கிறான். முடியல தேவேந்திரா, கடுமையான கொடுமைன்னா கொடுமை, அப்படியே ஏற்பட்ட கொடுமை நடத்துகிறான், என்னால் தாங்க முடியல. அப்போ எப்படி இங்கே வந்தீங்க? ஒரு நாள் லீவில் வந்துருக்கிறேன்னாரு. ஒரு நாள் லீவில் வந்துருக்கிறேன். எப்படியோ நீ தப்பிச்சு போயிட்ட, எங்கெல்லாம் நாங்கள்லாம் படாத பாடுபடுறோம் மேடம். சரி நீ எப்படி என்ன இந்த பக்கம் அப்படின்றார். சரி நம்ம படுற துயருக்காக தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நான் போய் சிவபெருமானை நோக்கி இமயமலைக்கு போனேன். அங்கே போனால் நந்தி உள்ளவே விடலை. ஏன், ஏதோ உங்கள் பசங்க 4 பேருக்கு தான் அவர் பாடம் நடத்திங்கிறாராம். ஓ, சனகாதி முனிவர்கள் நம்ம குமாரர்கள் அங்கே சிவன்கிட்ட பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறார்களா? அடடாடா, சாமி என் குமாரர்களுக்கு பாடம் நடத்துக்கிறாரா? ஆமாம் ஆமாம். சரி அப்புறம் எப்படி? நான் உட்கார்ந்து கடுமையான தவம் செய்தேன், சாமி வந்தார். சரி என்ன கேட்டேன் அப்படின்னா,
சாமி ஏன் சாமி இவ்வளோ துன்பம், நாங்கள் இப்படியா இருந்தால் எப்படி தான் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். தக்கன் வேள்வியில் கலந்து கொண்ட பாவம் நம்ம எல்லாரிடத்துலையும் இருக்குதான், அதனால தான் இந்த வினையை அனுபவித்து கொண்டிருக்கிறோன்னு சொல்கிறாரு. அப்போ இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்குறார் பிரம்மதேவர். தீர்வு சொல்லியிருக்கிறார். நம்மிடை ஒரு சேய் வந்து நணுகி வெம் சூரரை காவி நும்மை காப்பான்னு சொன்னார். அதனால் அவர் ஏதோ சிவகுமாரன் வருவான், அந்த குமாரன் சூரனை அழித்து நம்மளெல்லாம் காப்பான்னு சொல்லிக்கிறாருண்ணா. இதோட வேற என்னடா ஒன்றும் பரவாயில்ல, சாமி வாயிலே வந்துடுதா, சரி ரைட்டு அப்படின்னாரு. ஆனால் தேவேந்திரா இதில் ஒரு சிக்கல் இருக்குதே. என்ன சிக்கல்? சாமி தான் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் என்ன சிக்கல் இருக்குது? ஒரு சிக்கல். சாமி கைலாயத்தில் என் பசங்களுக்கு பாடம் நடத்திங்கிறாரு, அம்மா பூலோகத்தில் போய் தவம் பண்ணிடுது. இங்கே எங்கே நம்மிடை ஒரு சேய் நணுகி எங்கேயோ இடிக்குது. இவர் எங்கே இருக்கிறாரு தேவேந்திரா? அவர் உபாயம்தான் சொல்லுவார், நம்ம தான் அதை சரிப்படுத்தணும். இப்போ எப்படியாவது அம்பாளுக்கும் சாமிக்கும் கல்யாணம் பண்ணாதான் ஒரு குமாரன் வருவான். அப்போ தான் நம்ம அதன் மூலமாக நம்ம இந்த துன்பத்துலேருந்து தப்பிக்க முடியும். அப்போ நம்ம அந்த சிவகுமாரன் பிறக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணும் நம்ம. அது நம்ம எப்படி பண்ண முடியும், நம்ம என்னங்க நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் கேட்குறேன். ஒரு ஐடியா இருக்குது, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என் தம்பி இருக்கவே இருக்கிறான், என் தம்பி, அவனை கூப்பிட்டு சொன்னால் செய்திருப்பான். யாருங்க சொல்கிறீங்க? மன்மதன் இருக்கிறான் இல்லையா, கூட்டின்னு சாமிக்கு மோகத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி மோகத்தை ஏற்படுத்தினா தானே அம்பாளை தேடி போயிட போகிறாரு, சேய் வந்துட போகுது. அப்போது இது நடந்துடல. அருமையான யோசனை. எப்படி ஐயா உனக்கு வருது இதெல்லாம்? சரி, இதுக்கு ஒரு எப்படி இது நடத்தலாமான்றது உங்கள் அப்பா கிட்டே கேட்டுக்கலாம், வாங்க நிட்டு போகிறார். பிரம்மாவுடைய அப்பா மகாவிஷ்ணு, வாங்க போகலாம் 3 பேரும் அப்படின்னு சொல்லி இந்திரனும் பிரம்மாவும் நேராக மகாவிஷ்ணு போகிறாரு, வைகுந்தம் போகிறாங்க. பெருமாள் படுத்துட்டு இருக்காரு அப்படியே. அப்பா அப்படின்னு வர்றாரு, வாடா வாடா அப்படின்ற. என்னடா பஞ்சாங்கெல்லாம் கரெக்டாக சொல்கிறியா? என்ன இந்த பக்கம் வந்துடுறா? லீவு என்னைக்கு முடியுது உனக்கு? எனக்கு இன்றைக்கி தான்ப்பா முடியுது, நாளையிலேருந்து போயிடணும். எனக்கு நாளைக்கு ஒரு நாள் இருக்கிறா, 4 நானும் வந்துடணும், 2 நாள் லீவு. கரெக்டாக பஞ்சாங்கெல்லாம் சொல்கிறியா? நீங்கள் கரெக்டாக வரலாம் தரீங்களாப்பா? பெருமாள் வீடு வீடாக போய் வரம் தரணும்னு இருக்கோம். நாங்கள் எப்போ வரம் கேட்டாலும் நீ கொடுக்கணும். இதில் பாதி பேர் லீவில் இருக்கிறானா வீட்டில் போய் கொடுத்துட்டு வான்றான். நான் போய் ஒரு வீடாக என்ன வடா வடம் வரோம், வரமாது கரமாது போயான்றான். வரம் சூரனுக்கு என்னடா நான் தருகிறேன்டா, திடீர்னு நீ நினச்சா காட்டில் பறக்கிற வரம் தரேன் வாங்கிக்கோ, எனக்கு ஒன்றும் வேணாம் ஏன் போயான்றான். உங்கள் பொண்டாட்டி திட்டினா காதில் கேட்காதடா, கேட்காத மாதிரி வரம் தரேன் வாங்கிக்கோ, எனக்கு எந்த வரம் வேணாம் நீ கிளம்பு சாமின்றான். திருமால் வரத்தை தேடி 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 கொடுக்குற மாதிரி ஆக்கிட்டான் சூரபத்மா. எப்படி இருக்கிற சாமி சூரபத்மா எப்படி ஆக்கி வச்சுக்கிறான்? அதான் கேட்குறாரு, நீ என்னடா கரெக்டாக பஞ்சாங்க சொல்கிறியான்றாரு ஒரு பையனை. அப்பா நீ என்ன கரெக்டாக வரலாம் தரையான்றான். இப்படி இருந்தால் நம்ம நிலைமை என்னடா வருது? ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வந்துருக்குது. தேவேந்திரன் போய் இது மாதிரி தவம் பண்ணியிருக்கான். சாமி சொல்லியிருக்காரு, நம்மிடை ஒரு சேய் இது மாதிரி எல்லாம் காப்பாற்றுறோன்னு சொல்லிடுறாங்க. அதனால தான் நான் ஒரு ஐடியா பண்ணேன்ப்பா. நம்ம உங்கள் பையன் என் தம்பி மன்மதனை அழைச்சி சாமிக்கு மன்மத அன்பு மூலமாக அனுப்பி அவரை உணர்வை தூண்டி நம்ம அம்பாவை வர வச்சு திருமணம் பண்ணி வச்சிடலாம். நல்ல உதாரணம். இதெல்லாம் எப்படிடா உனக்கு வருது இந்த மாதிரி யோசனைலாம்? உண்மைடா, நீலாம் நல்ல ஞானிடா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பெருமாள் மகாவிஷ்ணு பிரம்மனை தட்டி கொடுத்து அவன் ஒத்துக்கணுமே. அந்த பையன் ஒத்துப்பானே, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, அதெல்லாம் எப்படி நான் பண்ணணும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சரிப்பா நீங்கள் சொல்லிட்டீங்களா, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவும் இந்திரனும் வராங்க. சரி இந்திரா நீ இப்போ மற்றதை நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு, ரொம்ப சந்தோஷம் இந்திரா, நல்ல செய்தி சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சுட்டு நேராக சத்தியலோகத்தில் அமர்கிறார். பிரம்மதேவர் அமர்ந்து ஒரு நிமிஷம் அப்படி தன்னுடைய தம்பி அப்படி நினைக்கிறார். மன்மதன் தன்னுடைய படைகள் சூழ நிற்கிறான். அண்ணா என்னை திருவுள்ளம் பற்றுனீங்க, நான் வந்திருக்கேன், என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னாரு. தம்பி எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேண்ணா, நீங்கள் என்னண்ணா? இல்லை என்ன திடீர்னு நினைக்கிறதுக்காக காரணம் என்னென்னா, இல்லை வா உனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்றால் ஆக வேண்டியது தெரியுது, உட்காரு அப்படின்னு. என்னங்கண்ணா சொல்லுங்கண்ணா. அவர்கள்லாம் எவ்வளோ பாடுபடுறாங்க, நாங்கள்லாம் எவ்வளோ அவஸ்தை. ஆமாண்ணா, அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம வினை யாரை சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்.
தேவேந்திரன் வந்து தவம் பண்ணானா, இதுக்கு வினை போனோன்னா சாமி வந்து சொன்னாராம், நம்மிடை ஒரு சேய் வந்து பிறந்து அது வந்து நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படியா, பரவாயில்ல, நல்ல செய்தியாச்சு. ஆமாம். ஆனால் சாமி எங்கே இருக்கிறாரு? அம்மா கீழே. ஆமாம், நான் கேள்விப்பட்டேன், கீழே ஏதோ தவத்துக்கு போயிருக்காளாமே அம்மா. ஆமாம் ஆமாம், உன்னால் தாண்டா ஒரு காரியம் ஆகணும். என்ன நான் சொல்லுண்ணா, நீ தான் வந்து சாமிக்கிட்ட போய் உன் மன்மத அன்பினாலே அவருக்கு மோகத்தை ஏற்படுத்து. ஏன்னா 4 தலை வச்சுக்கிறியே, ஒன்றுத்தில் கூட மூளை இல்லை. 1க்கு 4 தலை வச்சுக்கிற. என்ன நீ பேசுகிற? சிவபெருமானுக்கு போய் நீ அந்த இது விடுன்றியே, என்ன இது சாதாரண விஷயமா? அப்படியே எரிஞ்சிட்டான் நான் பாதி உள்ள. கட்சி அப்போ சொல்கிறார், 2வது கண்ணு திறந்து எரிச்சது அப்புறம் தானே சாமி. அவர் சொன்ன உடனே உள்ளே எரிஞ்சு போச்சான். என்னடா இது, இப்படி ஒரு செயலை சொல்கிறேன்னு அந்த நொடிய மன்மதன் உள்ள எரிஞ்சு போனான். இப்படி இது நான் என்னால் முடியாது, இது செய்யவே முடியாது, சாதாரண விஷயமா இது? சிவபெருமானுக்கு போய் நீ அம்பு விட சொல்றியே, சாதாரண விஷயமா அது? கரும்பு வில் வச்சிருப்பார், வண்டு நான் இருக்கும், 5 கணைகள் வச்சிருப்பார் மன்மதன். அந்த 5 கணைகள் வைத்து யாராக இருந்தாலும் என்னால் இது பண்ண முடியும். ஆனால் பரம்பொருளுக்கு போய் பண்ண சொல்றியே, இது எப்படி செய்ய முடியும்? என்ன நான் உனக்கு ஒரு இதுவே இல்லையா அப்படின்றான். யார்கிட்ட பகையும் நட்பும் இல்லையோ அவர்களை என்னுடைய அம்பு எதுவும் செய்ய முடியாது. யார்கிட்ட பகையும் நட்பும், யாரும் உலகத்தில் பகையா இருக்கக்கூடாது, யாரும் உலகத்தில் நட்பா இருக்கக்கூடாது, எல்லாரையும் சரிசமமாக பாவிக்கக்கூடிய ஒருவனுக்கு என்னுடைய அம்புகள் எதுவும் செய்ய முடியாது. அப்படியேற்பட்ட பரம்பொருளை நான் என்ன பண்ண முடியும்? என்ன போய் நீ தேர்ந்தெடுக்கிறே, உனக்கு மூளை இருக்குதான்னு கேட்கிறார். தம்பி, உன்னை தவிர வேற யாராலையும் இந்த செயலை செய்ய போற முடியாது. நீ ஒண்டிதான், நீ நினைச்சாதான் அத்தனை பேர் தேவர்களுடைய வாழ்வும் உன் கையில் இருக்குது. நீ தான் வந்து இதை செய்து தரணும், நீ தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற. என்ன நான் இவ்வளோ சொல்கிறேன் உனக்கு புரியலையாண்ணா அப்படின்ற. சொன்ன உடனே செய்யறது தலை, கொஞ்சம் கெஞ்சி கெஞ்சி கேட்டு செய்யறது மத்தியமம், கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் பின்பு பொறுமையாக செய்வது என்பது அடிமட்டத்தனம். நீ எந்த நிலையில் இருக்கிற தம்பி? சொன்ன உடனே அப்படியே அதோ செய்துடுறேன் அப்படின்னு சொல்றது தலை, கொஞ்சம் செய்து தான் ஆகணும், நீ கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்றது மத்தியமம், பண்ணி தான் ஆகணும் பண்ணி தான் ஆகணும் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி பின்னாடி செய்யறது. பார்த்தீங்களா பிரம்மர் எப்படி போடுறாரு? கேட்டவுடனே செய்யணும், இல்லை கேட்டு கேட்டு செய்யணும், கேட்டு 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 பின்னாடி செய்யணும். இதில் செய்யாதுன்றதுக்கே வேலை இல்லை, எப்படி எதாவது செய்தா ஆபரன்ட்டார் அவர். என்ன நான் சொல்கிறேன், எப்படி நான் இதை போய் நான் செய்ய முடியும்? சிவபெருமானுக்கு போய் செய்ய சொல்கிறே ஒரு நியாயமா? இதெல்லாம் இந்த முறை கிடையாது, நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா. நீ செய்ய போறியா இல்லை சபிக்கவா? இப்பயே சபிக்கவான்னார். மன்மதன் சொன்னான், உன் கையால் சாபம் வாங்கி பழா போகிறதுக்கு அவர் கையால் அடியே வாங்கிக்கிறேன், அது பெரிய சிறப்பு இல்லையா? நான் செய்கிறேன் போ அப்படின்ட்டான். வேற வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டான். சாபம்னா தாண்டா வழிக்கு வரீங்கன்றார் பிரம்மா. சாபம் விடுறேன்னா தான் வழிக்கு வரீங்க அப்படின்னார். சரி நான் பண்ணுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மன்மதன் மறைந்தான். நேராக ரதி கிட்ட போனான். ரதி தேவி, என்னங்க ரொம்ப நேரமாக ஆளே காணா, எங்கங்க தனியாக புடைகள் சூழ எங்கே போயிருந்தீங்கன்னார். எல்லாம் அந்த பாழா போன ஒருத்தர் இருக்கிறாரு எங்கள் அண்ணன், கூப்பிட்டு மரண ஓலை எழுதுகிறார் எனக்கு, வந்து கையெழுத்து போட்டு படான்னு கூப்பிட்டுக்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க அண்ணன்? சிவபெருமானுக்கு கனை விட சொல்கிறாரு என்ன, எட்டும் போய் அப்படின்னு. சிவபெருமானுக்கா அப்படின்னா வேற வழியே கிடையாது, அனுப்புறியா இல்லை சபிக்கவான்றாரு. இவர் கையால் சாபம் வாங்கி பாழா போகிறதுக்கு அவர் கையால் உதவாங்கன்னா கூட அது உத்தமம், அதனால் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டு வந்துருக்கிறேன், நம்ம 2 பேர் தான் போய் இதை நிகழ்த்தி ஆகணும். மன்மதன் ரதி இல்லாத தனியாக போக மாட்டார். இதுதான் நம்ம விதினா நம்ம என்னங்க பண்ணுறது? சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திருக்கயிலாயம் கிளம்புகிறார்கள். மன்மதன் ரதி தேவியை அழைத்து கொண்டு கிளி தேரிலே
கையில் கரும்பு வில், வண்டு நான் 5 கணைகள் எடுத்துக்கொண்டு கிளி தேரிலே போகிறார். திருக்கைலாயம் நோக்கி அப்படியே போய் அங்கே நிற்கிறார். இந்த கைலாயோடைய வாசலை பார்த்த உடனே தேவேந்திரனுக்கு கால் கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு. என்னங்க தேர் ஆடலை, நானே ஆடுறேன், என்னால் ஒன்றும் முடியல, இங்கே போய் இந்த மாரி வேலை செய்ய சொல்லிக்கிறாரு, என்னால் ஒன்றும் புரியல, நான் பண்ணுற பாருன்னு தெரியல, வா போவோம் அப்படின்னு சொல்லி திருக்கைலாயத்தில் வந்து தன்னுடைய ரதத்தை நிறுத்தினார். அப்படியே ஆகாயத்தில் அப்படியே கவனிச்சார். 2-3 பட்சிகள் பறந்தன. இந்த அம்பு வேலை செய்தான்னு செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பு எடுத்து விட்டார். நேராக போய் ஒரு குருவி அடிச்சு. அனார்ந்து நந்தி பார்த்தார். யார் அங்கே அப்படின்னாரு. ஆடி நடுங்கி மயக்கம் வந்து விழுந்துட்டான் மன்மதன். நந்தி தேவரே அப்படின்னாரு. மன்மதா, உன்னுடைய அம்பு கைலாயத்துக்கு வரலாமா, என்ன வேலை செய்தாய் அப்படின்னு சொல்லி நந்தி வந்து மன்மதனை கூப்பிட்டு கேட்குறாரு. மொத்தத்தையும் சொல்லியாச்சு. என்ன இது மாதிரி இதுக்காக அமிச்சாங்க சாமி, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா எல்லோரும் சேர்ந்து என்னை அனுப்பியிருக்கிறாங்க, எனக்கு இதுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை, நீ என்ன சொல்றியோ நான் செய்து ரிப்பியே போனால் சொல்ல போயிடுறேன், என்னை விட்டுரு அப்படின்னு. நந்தி சொன்னார், இப்போதான் எனக்கு விஷயமே புரியுது. சாமி உள்ள சனகாதி முனிவர்கள் 4 பேருக்கு பாடம் நடத்தின்னு இருக்கிறாரு. நடத்துறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு சாமி சொன்னார், பூங்கனை கிழவனன்றி பூங்கவர் யார் வந்தாலும் உள்ளே வர அனுமதி இல்லை, ஒன்று மட்டும் உள்ள விட சொல்லிக்கிறாரு, நீ போலாம்டா உள்ளன்றார். அப்போ இன்னைக்கு செமஸ்டர் முடியுது, காமனை மன்மதனை இன்னைக்கு இவனுக்கு மரணம் முடியுதுன்ட்டு இவருக்கு நந்திக்கு தெரிஞ்சிடுச்சு. சாமி அன்னைக்கு சொன்னார்ல, பூங்கனை கிழவனன்றி பூங்கவர் யார் வந்தாலும் உள்ளே வர அனுமதி இல்லை, யாரையும் உள்ள விடாத, மன்மதன் வந்தா மட்டும் உள்ள விடுனாரு. உனக்கு அன்னைக்கே சொல்லிட்டு போகிறாரா, நீ உள்ள போகலாம் தாராளமா, என்ன வர சொன்னாரா, என்னங்க சொல்றீங்க, ஆமா போ உள்ள போனார். மன்மதனும் ரதியும் திருக்கைலாயத்துக்குள்ள நுழையிறாங்க. எங்க ஒரு தனி சிறப்பு என்னன்னா, சனகாதி முனிவர்களுக்கு மட்டும் காட்சி கொடுத்து கொண்டிருந்த பெருமான் இவங்க போய் பார்த்தாங்க பாருங்க. அப்படியே மன்மதன் நொறுங்கி போனான். அப்பா, எப்படி ஒரு காட்சி, எம்பெருமானே இது கிடைக்குமான்னு கேவி 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 அழுவ ஆரம்பிச்சிட்டான். அதனால முடியல. அந்த அந்த ஏகாந்த மூர்த்தியை அப்படியே ஞான சொரூபியை அப்படி பார்த்த உடனே மன்மதன் அங்கேயே முடிஞ்சு போச்சு. அவன் அப்படியே தன்னை மறந்தான், எல்லாத்தையும் மறந்தான். எதுக்கு வந்தோடனே தெரியல. 2 பேரும் அப்படியே சிவ ஐக்கியமாயிட்டார்கள். ஆக்சுவலாக என்னன்னா, மன்மதனும் ஒரு பிறவிதான், முக்தி அடையல, அது புண்ணியம் பண்ண ஆத்மா, அதனால அந்த பதவியில் இருக்குது. இப்போ இந்த கோலத்தில் அந்த பெருமானை தரிசனம் பண்ணவே டைரக்டா முக்தி, டைரக்டா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த வந்தது ஒரு நல்லதாகி போச்சு. அங்கே வந்தாரு, அந்த கோலத்தை கண்டாரு, அப்படியே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தன்னை சுயநினைவு கொண்டு வந்து, நம்ம வந்த வேலையாச்சே, வேற வேலையாச்சே, நம்ம வந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி மேலே விட சொல்லி அனுப்புனாங்க. நான் வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கரும்பு வில்லை எடுத்தான். மா அசோகு அந்த முல்லை நீளம், அந்த கருநீளம் எல்லா 5 கணைகளையும் ஒன்றா போட்டனான். ரதி சொல்லுச்சு, எங்க நாங்கள் 5 ஒரே நேரத்தில் எடுத்துட்டீங்க. சாதாரண விஷயம் இல்லை, ஒன்று விட்டாலே மயக்கத்துக்கு வந்துடுவான். எங்க 2 அம்பு தான் விட்டாரு பிரம்மனுக்கு, திலோத்தம பின்னாடி ஓடிவிட்டான் பிரம்மதேவா. 2 அம்பு தான் விட்டாரு திருமாலுக்கு, சலந்தராசுரம் மனைவி துளசி பின்னாடி ஓடிட்டார் பெருமாள். 2 அம்பு தான், 5 பயன்படுத்தினதே கிடையாது. 5 அதெல்லாம் யாருக்கு யூஸ் பண்ணதே கிடையாது. இங்க 5 ஒரே நேரத்தில் தொடுத்தான். என்னங்க 5 அப்படின்னு அவர்கிட்ட 1 பட்டாலே அடுத்தது என்ன நிலைமையில் இருப்பான்னு தெரியல. 5 விடுறவரெல்லாம் இருக்கிறமாலாம் தெரியல. ஒரே நேரத்தில் 5 விடுவான். போய் பட்ட உடனே அதுக்கப்புறம் நான் அதை நம்மளால ஒன்றும் இல்லை, கை நடுங்க 5 கணையும் ஒன்றா வச்சு விட்டாமா அம்பு. சாமி மேலே போய் பொத்து பொத்து பொத்துன்னு 5 கணையை வந்து அப்படி விழுந்தது. ஒன்றும் இல்லை, அப்படியே கண்ணை திறந்தார், நெற்றி கண்ணு. அப்படியே அக்னி வந்தது, பச 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 பசன்னு எரிஞ்சான் மன்மதன்.
கைலாயம் முழுக்க சூழ் புகை அப்படியே புக்குன்னு கம 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 கமன்னு புகைய ஆரம்பிச்சிருச்சு. வெளியிருந்து எல்லாம் பார்க்குறாங்க, என்ன நடந்தது, ஐயோ கைலாயத்தில் என்ன நடந்தது. பிரம்மா சொல்றாரு, பார்த்தா தெரியல புகையுடைய வடிவத்தை, நம்ம போன மன்மதன் என்ன ஆனான்னு தெரியல, எரிஞ்சு சாம்பலா வந்து இருக்குது, வாங்க என்ன நடந்தது பாருங்க பெருமாளே அப்படின்னு ஓடுறாங்க. எதுவும் இல்லை, நம்ம டைரெக்டாக கைலாயம் போய் பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு, வாங்க அத்தனை தேவர்களை வாங்கன்னு சொல்லி அழைத்து கொண்டு ஓடி வந்து அரகர மகாதேவா மகாதேவா அப்படின்னு சொல்லி கைலாயத்தில் வந்து விழுறாங்க. இங்கே உள்ள தன் கணவன் எரிஞ்சு சாம்பலானதை பார்த்து, அந்த புகை மண்டலத்தை பார்த்து தன் மனைவி, அவருடைய மனைவி ரதி தேவி அழுவுறா. போ போ போன்னு சொல்லி உங்களை அனுப்புனாங்களே, இப்போ வா வா வான்னு சொல்லி யாருன்னா உங்களை எழுப்ப முடியுமா? போ போன்னு அனுப்புனாரே நான்முகன், வா மன்மதான்னு எழுப்ப முடியுமா? உங்க அப்பா போ சொன்னாரே திருமால், வா மன்மதான்னு எழுப்ப முடியுமா? படுத்துக்கிட்டு இருந்து என்ன பண்ண முடியும்? இப்போ ஒன்று நீ போயிட்டே, இப்போ நான் யார்கிட்ட போய் உன்னை கேட்டு வாங்குவேன்? எல்லா தேவர்களுக்காக நீ சாம்பலா கிடக்குறியே, உன்னை எப்படி நான் இந்த மாதிரி உன்னை நான் மறுபடியும் பார்ப்பேன், இப்படி ஆயிட்டியே அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுகிறாள். அவளுடைய அழுகையை கண்டு சிவபெருமான் தியானத்திலிருந்து விழித்து அப்பதான் வரார். சனகாதி முனிவருடைய அந்த யோக நித்திரையிலிருந்து எழுந்து அந்த அந்த ரதி தேவியுடைய கண்ணீருக்காக சாமி வருகிறார். வந்து கவலைப்படவானா, வெகு விரைவிலே எனக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடக்கும், என் திருமண வைபவ நாளிலே உன் கணவனை எழுப்பி தருகிறேன் இன்னும் சாமி ஆசீர்வாதம் பண்ணார். சனகாதி முனிவர்கள்லாம் அப்போதான் சுயநினைவு வருகிறார்கள். அத்தனை யுகமா தவத்திலேருந்து சுயநினைவு வருகிறார்கள். சாமி இங்கே என்ன நடந்தது, எதனா வேள்வி கேள்வி பண்ணீங்களா, ஒரே புகமயமாக இருக்குதுன்னாரு. எல்லாம் கேட்குறாங்க, சனகாதி முனிவர்களே உங்களுக்கு ஒரு பகுதி நான் வந்து உபதேசம் பண்ணிட்டேன், அடுத்த பகுதியை நீங்கள் நந்தி கிட்ட உபதேசம் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, சாமி எடுத்தது முதல் சப்ஜெக்டான், அடுத்தது இதோட டீப்பான சப்ஜெக்ட் இருக்குது, அது நம்மளுக்கு நந்தி நடத்துவார், நந்தி கிட்ட போய் நீங்கள் கற்றுக்குங்கன்னு சொல்லி சனகாதி முனிவர்கள். இப்போ சனகாதி முனிவர்களுக்கு முன்னாடியே சாமி வந்து எல்லா நுட்பத்தையும் பார்வதி தேவிக்கும் நந்திக்க சொல்லிக்கிறார். நந்தி எவ்வளோ பெரிய லெவலில் இருக்கிறார் பாருங்க. நந்திக்கிட்ட போய் பாடம் கற்றுக்குங்க, அடுத்த சாப்டர் அங்கே கற்றுக்குங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். அப்படி நந்திக்கிட்ட கற்றுக்கினவர்கள் தான் இந்த 4 பேரும் சாமி கிட்ட வாங்கிக்கினாங்க. இதே 4 பேரும் நந்தி கிட்ட மறுபடியும் படிக்கிறாங்க. அதில் சனத்குமாரர் என்று சொல்லக்கூடிய அந்த சனத்குமாரர் கிட்ட தான் பரஞ்சோதி முனிவர் கற்றுக்கிறார். அவர்கிட்ட இருந்தால் மெய்கண்ட நாயனார் வருது. திருக்கைலாய பரம்பரை அங்கே ஆரம்பிக்குது. இந்த சனகாதி முனிவர்கள் 4 பேரில் இருந்த சனத்குமாரர் நந்தி கிட்டேருந்து டைரெக்டாக உபதேசம் வாங்கினார். சனத்குமாரர்கிட்டேருந்து பரஞ்சோதியார், பரஞ்சோதி முனிவர்கிட்டேருந்து சத்திய ஞான தர்சினி, அங்கிருந்து இங்கே இருக்கக்கூடிய சந்தான கூடவர்கள் இருக்கக்கூடிய மெய்கண்டர் வாங்குறார். இப்போ மெய்கண்டர் மூலமாக தான் நம்மளுக்கு சிவஞான போதம்ன்ற நூல் கிடச்சிருது. இப்போ நம்மளுக்கு வந்த எல்லாமே எங்கேருந்து வந்துருது, டைரெக்டாக கைலாயத்திலிருந்து வருகிறது.